Last class வந்து பார்த்தோம் அப்படின்னா we have discussed about this one நம்ம density of the nucleus as well as வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த nucleus உடைய size இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து we have discussed in detail. இதில் வந்து இந்த ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் உங்களை ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருந்தேன். அந்த R0 உடைய வேல்யூ, அந்த ஃபெர்மி, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர், யூ ஹாவ் நோ ஆப்ஷன். சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். சரி, அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸும் கூட. இன்றைக்கி வந்து ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டாக ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் த கிளாஸ் ஸோ தட் யூ கேன் டூ தி அதர் ஒர்க்ஸ் ஆல்சோ, ரைட். ஸோ இது வந்து நியூக்ளியஸ் அண்ட் தென் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மாஸ் அப்பான் வால்யூம் தான். ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் we are going to discuss as usual we have discussed. இப்போ we are moving to the next topic which is your mass energy. இது ரொம்பவே ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குற ஆன்சர். எஸ், ரிப்பீட்டடான ஆன்சர் தான் இந்த மாஸ் எனர்ஜி, அதாவது பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படின்னு நமக்கு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது லாஸ்ட் இயர் கேட்டது தான். இது லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை, கொஞ்சம் ரிப்பீட்டடாக எப்போவுமே கேட்குற கான்செப்ட் தான் இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ். இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நியூக்ளியஸில் அந்த புரோட்டானும் நியூட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பற்றி தான் நம்ம பேசுகிறது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து வில் டாக் அபவுட் மாஸ் எனர்ஜி. இந்த மாஸ் எனர்ஜி இதுக்கான கான்செப்சுவல் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஐன்ஸ்டீன், அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன், ரைட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜின்னு சொல்கிறார். என்னுடைய மாஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. மாஸ் வந்து கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. இதுதான் வந்து ஐன்ஸ்டீன் சொல்கிறது. எவ்வளவு மாஸ் ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளவு மாஸ் இருக்கோ அதுதான் எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு ஒரு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்குது இல்லையா, 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்குது. அது 1 லிட்டர் எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அதுதான் அது பேர்ன் ஆகும் இல்லையா. 1.1 லிட்டராக அது பேர்ன் ஆகாது. அப்போ எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதுதான் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அப்போ மாஸ் எனர்ஜி அப்படின்னு பேசும்போது என்னுடைய மாஸ் இஸ் கன்வெர்டட் அஸ் எனர்ஜி. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், இல்லை எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மாஸ். எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளோ மாஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் வைஸ் வர்சா, ரைட். அதுலேருந்து ரொம்ப அழகான ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த E ஈக்குவல் டு mc². m அப்படின்றது இங்கே மாஸ் ஆகவும், c அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல there are certain things you have to keep in mind. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க. இமேஜின் உங்களுடைய எடை வந்து 50 kg அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்டுடைய எடை வந்து ஒரு 53 kg அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேர், அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வெய் மிஷினில் இருக்கும்போது your total weight would be எவ்வளோ வரும்? 103, கரெக்டாக 103 கிலோ தான் இருக்கும். இப்படி இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து there are certain things we should remember. அதில் எனக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி நியூட்ரான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.6 × 10⁻27 kg. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1.6 × 10⁻27 kg. இது நமக்கு தெரியும் 9.1 10⁻31 kg. இது எல்லாமே நமக்கு வந்து மாஸ் எப்படி கேஜியில், ரைட்டா. இது எல்லாமே நமக்கு கேஜியில் இருக்குது. இதையே நம்ம வந்து இது அட்டாமிக் மாஸ் யூனிட் AMUவில் சொல்லணும் அப்படின்னா இதோடைய எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு, அதாவது இந்த புரோட்டானுடைய எடை வந்து பார்த்தோன்னா 1.00727 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இதோடு எழுதாமல் அதோடைய யூனிட் U அப்படின்றதையும் எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹாவ் யுவர் நியூட்ரான். நியூட்ரான் வந்து பார்த்தோன்னா புரோட்டானை விட அதிகம், புரோட்டானை விட அதிகமானது தான் இந்த நியூட்ரான் எடை. அப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய புரோட்டானுடைய எடை எப்படி இருக்குது? 1.0086 U அப்படின்னு இருக்குது.
புரோட்டானுடைய எடை வந்து இப்படி இருக்குது. இப்போ இதே வந்து என்னுடைய எலக்ட்ரானுடைய எடை எப்படி இருக்க முடியும்? ரைட், எலக்ட்ரானுடைய எடை வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா எனக்கு இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டா, இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானுக்கு நம்ம எப்படி இருக்கும்? ஏஎம்யூவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 0.00 வரும், 3054 வரும், which is very small இல்லையா? என்னுடைய எலக்ட்ரானுடைய எடை வந்து ரொம்ப கம்மியானது, ரொம்பவே கம்மி, 0.0054 வரும், வெரி ஸ்மால் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு புரோட்டான் அண்ட் நியூட்ரான், we are talking about நியூக்ளியஸ் அப்படின்றதுனால we are going to consider only புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இப்போ இங்கே புரோட்டான் அண்ட் நியூட்ரானை வந்து நான் எடுக்கிறேன். இதில் என்ன ஆகுது, நம்ம ரெண்டு பேர் யூஸ்வலாக இருக்கும்போது எனக்கு 50 + 53 becomes 103. அதே மாதிரி இங்கே ஒரு புரோட்டானு ஒரு நியூட்ரான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரணும்? ஜென்ரலாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அதாவது 1.00727 ப்ளஸ் 1.0086 அப்படின்னு ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தா 2.01587 பாருங்கள். யா, இதுதான் வந்து நமக்கு வரணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ வரலை. எக்ஸாம்பிள், எனக்கு 2.002 அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டோட்டல் எடையை விட இப்போ அதாவது 103 கிலோ வரணும், ஆனால் எனக்கு 102 கிலோ தான் வருது அப்படின்னா அந்த 1 கிலோ எங்கே போச்சு? அந்த 1 கிலோ எங்கே போச்சு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 0.01 இருக்கணும், ஆனால் எனக்கு 0.002 இருக்குது. அப்போ இங்கேயும் there is some mass loss, மாஸ் வந்து எங்கேயும் போயிடுச்சு. அப்போ அந்த மாஸ் தான் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அந்த மாஸ் காணாம போயிருக்குல்ல, அதுதான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் டிஃபெக்ட், மாஸ் டிஃபெக்ட்டுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாஸ் டிஃபெக்ட், மாஸ் வந்து இல்லை. அப்போ என்ன அது? விச் இஸ் நத்திங் பட் ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதில் சந்தேகமே கிடையாது, புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்போ என்னுடைய மாஸ் டிஃபெக்ட் டெல்டா எம் விச் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். ரைட், மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். நியூட்ரான் என்ன? எம்என். அது என்னது? நீங்கள் நியூட்ரான் ஏ மைனஸ் இசட் தான் நம்ம நியூட்ரானை எடுக்க போகிறோம். அப்போது ஏ மைனஸ் இசட். ரைட்டா, ஏ மைனஸ் இசட். காட் இட். ஏன்னா இது அட்டாமிக் நம்பர், சாரி அட்டாமிக் நம்பர் இசட். அப்போ என்னுடைய நியூட்ரான் மட்டும் வேணும் அப்படின்னா என்னுடைய மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் நம்முடைய நம்பர் ஆஃப் நியூட்ரானாக இருக்கும். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுற பாருங்கள், ஏ மைனஸ் இசட் டைம்ஸ் எம்என். இது என்ன சொல்லுது? புரோட்டானுடைய நம்பர்ஸ். இது என்ன சொல்லுது? நியூட்ரானுடைய நம்பர்ஸ். இது ரைட், இது என்னது? மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். இவ்வளோ தான் என்னுடைய மாஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது மைனஸ் எம் டைம்ஸ் ஆஃப் என். இது மாஸ் டோட்டல் டிஃபெக்ட் எவ்வளோலேருந்து? டோட்டலில் இருந்து. ரைட்டா? ஸோ டோட்டலில் இருந்து எவ்வளோ எனக்கு வந்து எவ்வளோ டிஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம இதை சொல்கிறோம். இதுதான் நமக்கு டெல்டா எம். அப்போ என்னுடைய எனர்ஜி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் பேட்டர்ன். இ இஸ் நத்திங் பட் எம்சி ஸ்கொயர். இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய மாஸ் டிஃபெக்ட் டைம்ஸ் சி ஸ்கொயர். மாஸ் டிஃபெக்ட் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் மைனஸ் என்னுடைய டோட்டல். அதாவது டோட்டல்லேருந்து எனக்கு எவ்வளோ மாஸ் டிஃபெக்ட் ஆகியிருக்கு அதான் மைனஸ் அண்ட் தென் சி ஸ்கொயர். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதுப்பா. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா எனக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இது வந்து வெறும் நியூட்ரான் மட்டும், இது வந்து வெறும் புரோட்டான் மட்டும், புரோட்டான். சரி, இது வந்து நம்பர்ஸ், இது வந்து நம்பர்ஸ். ஸோ என்னுடைய டோட்டல் மாஸ் டிஃபெக்ட் டைம்ஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு பேசுவோம். இது என்னுடைய மாஸ் டிஃபெக்ட், இது என்னுடைய பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி
ரைட், ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப காஷியஸாக யூ ஹேவ் டு டூ திஸ். பைண்டிங் எனர்ஜி, இதுதான் பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா, நீங்கள் இந்த வேர்டை பார்த்து பைண்டிங் எனர்ஜி விச் மீன் எனக்கு புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு நினச்சா அது தப்பு இல்லை. பைண்டிங் எனர்ஜி அப்படின்றது அந்த புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதை பிரித்து எடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் இந்த பைண்டிங் எனர்ஜி. அதாவது எனக்கு புரோட்டானு நியூட்ரானு ரெண்டுமே வந்து எனக்கு கம்பைண்டாக இருக்குது, இதை பிரிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் அந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படின்னு நம்ம படிப்போம். பைண்டிங் எனர்ஜினா அது ஒட்டி இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதை பிரிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது 100% யூ ஹேவ் டு கோ வித் திஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஃபார்முலா இது 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 எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் யூஆர் கோயிங் வித் அ கிராஃப். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிராஃப் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஹைலி என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த அயன், அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டேபிள். ஐ வில் எக்ஸ்பிளைன் நவ். நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள். ரைட், பைண்டிங் எனர்ஜி அப்படின்றது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கான அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி நம்ம என்ன சொன்னோம், E which is equal to ZMP plus A minus ZMN minus M capital N times C square. இப்போ இதுக்கு ஒரு அழகான ஒரு கிராஃப் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கும் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து ஐ சூஸ் ரெட் கலர். பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப் இப்படி போகும். இந்த கிராஃப் இந்த மாதிரி இப்படி. இது வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க. இங்கே பாருங்களேன், 1 2 3 3 தடவை அப்பு, 1 2 3 3 தடவை டவுன். ஸோ அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படி போயிடும். இது அந்த கர்வ். சின்ன ஹிண்ட்டு தானே, இதில் என்ன இருக்குது சரியா? ஸோ இதில் நீங்கள் மேஜராக இந்த சைடு இது ஐ இன்க்ளூட் நியூக்ளியர் கான்செப்ட் ஆல்சோ. இப்போ நான் அப்படியே இதில் மொத்தமாக எடுக்க போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த இது எல்லாமே நம்ம லைட்டர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். ஐம் கோயிங் டு கம்பைன் தி அதர் டாபிக் ஆல்சோ. ஸோ கீப் இட் வெரி காஷியஸ், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லைட்டர் நியூக்ளியை இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியன்னு சொல்லுவோம். ஹெவியர் நியூக்ளியை, ரைட், ஹெவியர் நியூக்ளியை ஓகே, நியூக்ளியை இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, மோஸ்ட் ஸ்டேபிள். இது வந்து பார்த்தோம் ஹெவியர் அப்படின்றது அன்ஸ்டேபிள், லைட்டர் அப்படின்றது ஸ்டேபிள். இது மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ இந்த இடத்துல இங்கே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அயன் இருக்கும். அந்த அயனை வந்து நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அந்த கிராஃபில். அயனுடைய மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும் 56. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான். இந்த இடத்துல என்ன கீ பாயிண்ட்ஸ் எழுதணுன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். இப்போ இது எல்லாமே எழுதணும். 56 மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன். என்னுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 8.75 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து தேவைப்படும். பைண்டிங் எனர்ஜி இதுதான் அதிகமான எனர்ஜி டு செப்பரேட், ரைட். இது அப்போ இதனுடைய மாஸ் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் பிட்வீன் 30 to 170 இருக்கணும் மாஸ் நம்பர். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது வெளியில் வர முடியும், ரைட். இது வந்து நமக்கு லைட்டர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 30. ஹெவியரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 170. ஓகே, 170. இப்போ இந்த லைட்டர் அண்ட் தென் ஹெவியர் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான எனர்ஜி வந்து நமக்கு கிராஜுவலாக மாறும் அப்படின்னு தான் சொல்லலாம், ரைட். ஸோ கிராஜுவலாக மாறும், ரைட்டா. இதுக்கு வந்து நீங்கள் கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும், இதுக்கு நீங்கள் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். சாரி, இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிளாக ஈஸியாக பிரிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா
இந்த லைட்டர் நியூக்ளியை இருக்கு பாருங்க, ஐ ரிப்பீட், இந்த லைட்டர் நியூக்ளியை less than 30 எது மாஸ் நம்பர், ஹெவியர் நியூக்ளியை greater than 170. இதுக்கு இடையில இருக்கிறது மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கு நீங்கள் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் சம்திங் தான் நீங்கள் வந்து எனர்ஜி வந்து கொடுக்க போகிறீங்க, ரொம்ப கம்மி தான். வென் கம்பேர் டு திஸ் 8 கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தானே, ரைட்? இது லைட்டர் நியூக்ளி. இந்த லைட்டர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ணால் பாருங்கள், லைட்டர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஹெவியர் நியூக்ளியை வந்து கிடைக்கும். ஐ ரிப்பீட், லைட்டர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ணும்போது ஹெவியர் நியூக்ளியை எனக்கு கிடைக்குது. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹெவியர் நியூக்ளியை பாருங்கள். இந்த ஹெவியர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ணுறதை செப்பரேட் பண்ணும்போது எனக்கு வந்து லைட்டர் நியூக்ளியை வந்து கிடைக்குது. இதுக்கு பேரு தாங்க லைட்டர் கம்பைன் பண்ணி ஹெவியர் கிடைக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன். Heavier separated into lighter gives nuclear fission. I repeat, nuclear fission. இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் ஃபிஷனுக்கும் இருக்கிற கம்பேரிசன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது பாருங்க. அப்போ எனக்கு லைட்டர் நியூக்ளியை ஹெவியராக மாற்றும் போது நியூக்ளியர் ஃபியூஷன், வேர் யூ ஆர் கோயிங் டு கம்பைன். ஹெவியர் நியூக்ளியை லைட்டராக மாற்றுறேன், நான் என்ன பண்ண போகிறேன், செப்பரேட் பண்ணுறேன், பிரிக்கிறேன், உடைச்சிடுறேன். அது வந்து நியூக்ளியர் ஃபிஷனாக இருக்குது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து பார்த்தோன்னா இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் ஸ்டார்ஸ் அண்ட் தென் சன். ஆப்வியஸ்லி ரெண்டும் ஒன்று தான். அந்த இடத்துல தான் இந்த ஃபியூஷன் வந்து நடக்கும். ஏன்னா இந்த ஃபியூஷன் நடக்கிறதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் மில்லியன் டிகிரியில் இருக்கணும். அது இந்த பூமியில் சாத்தியம் கிடையாது. ப்ரெஷர் ரொம்ப பீக்கில் இருக்கணும், அதுவும் இங்கே கிடையாது. ஸோ ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படின்றதுனால இது சன் அண்ட் ஸ்டார்ஸில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஃபிஷன் நம்ம ஏர்த்தில் சாதாரணமாக நடக்கல. ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா, நம்ம பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான டெம்பரேச்சர், அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் எப்போ, அது அன்ஸ்டேபிளாக மாறும்போது. உங்களுக்கு தெரியுமே, அன்ஸ்டேபிளாக மாறும்போது ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு 3 ரேடியேஷன் வந்து நமக்கு வந்து எமிட் ஆகும். ஆல்ஃபா, பீட்டா, காமா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ஃபாவில் எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வந்து எமிட் ஆகும், விச் இஸ் யுவர் ஹீலியம். பீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும், விச் இஸ் பொசிட்ரான். அண்ட் தென் வந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். காமாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் ரேடியேஷன் மட்டும்தான். ஹையர் ஸ்டேட் டு லோவர் ஸ்டேட் நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க பாருங்கள், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் அதே பேட்டர்ன். அது காமா ரேடியேஷன் தான். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஹெவியர் நியூக்ளியில் அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம்ல, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயந்தான் இது எல்லாம். அப்போ எனக்கு வந்து சார் பைண்டிங் எனர்ஜி கேட்குறாங்க சார், நான் என்ன பண்ணட்டும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு யூ ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் திஸ் டயக்ராம், சாரி அந்த ஈக்குவேஷன், இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு. இதில் நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன்லாம் நீங்கள் எழுதணும், ரைட்? H2, H3, இதெல்லாம் நீங்கள் H4, இதெல்லாம் அதான் H, ரைட்? ஸோ இதெல்லாம் H. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம், இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு மென்ஷன் ஹியர். எல்லாத்தையும் எழுத தேவையில்லை, பட் மேக் ஷூர் தட் யூ மென்ஷன் அட்லீஸ்ட் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம மாலிப்டினம், இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்கிற ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியர். அடுத்து அயன் கம்பல்சரி இருக்கணும். இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமுக்கு மட்டும் 1 மார்க் கொடுக்குறாங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு 1/2 மார்க். அப்போ 1.5 மார்க் இதிலே வந்துருச்சு, 1.5 மார்க் இதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை நான் வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த கீ பாயிண்ட்ஸ் மாதிரி அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், லைட்டர், ஹெவியர், அட்டாமிக் மாஸ் நம்பர் லெஸ் தென் 30, மாஸ் நம்பர் கிரேட்டர் தென் 30, அதனுடைய எனர்ஜி 8.75 and 7.6. இது எழுதுனீங்கன்னா இதுக்கு வந்து ஹாஃப்னு 3 மார்க், அதாவது 3 மார்க் முடிஞ்சது. 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன, நியூக்ளியஸில் இருக்கிற ஃபோர்ஸ் தான். அதாவது
புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடான 2 மார்க்கு கண்ணா, ரொம்ப முக்கியமான 2 மார்க், ரிப்பீட்டடும் கூட. சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதாவது இது பைண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், ரைட்? பைண்டிங் ஃபோர்ஸ் ஆர் பைண்டிங் த நியூக்ளியான்ஸ் டுகெதர். இது எழுதிருங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இதில் வந்து இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. ஹைலி எக்ஸ்பெக்டட் இந்த வருஷமும் கூட. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப சிம்பிள். நான் எழுதுகிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே போர்டு எக்ஸாம் எழுதுங்க போதும். அதே மாதிரி இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு அழகான ஒரு டயக்ராம் இருக்கும் இந்த மாதிரி, ரைட்? இது என்ன இப்படி வந்து இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூனோ R0 அப்படின்றது அந்த ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். R = R0 A⁻⁴. அந்த R0 அப்படின்றது நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், விச் இஸ் த லீஸ்ட் வேல்யூ. அதாவது என்னது? ஃபெம்டோமீட்டரில் இருக்கும். கரெக்டாக? ஃபெம்டோ ஒரு ஃபெர்மி அதில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ரைட்? ஸோ இந்த RFM அப்படின்னு சொல்லிவிடுங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, மெகா எலக்ட்ரான் வோல்ட், ரைட்? அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் சரி தான். இதில் வந்து அந்த ரேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. 100 இருக்கும், 0 இருக்கும், -100ன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் இதில் வரும், அந்த -100 இங்கே வரும், 0 and then 100. அதே மாதிரி இதில் வந்து 1 2 3 சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். ஆமாம், இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா இது சார் இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, என்ன சார் இதுக்கெல்லாம் 1 மார்க்கா? அப்படி தான் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ், இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா? ஸோ பி வெரி காஷியஸ். இதுக்கு வந்து 1 மார்க். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே கேட்டாங்கன்னா இதில் நமக்கு 1 மார்க், மேபி ½ மார்க்கு ரெடியூஸ் ஆகலாம், இல்லைன்னா அதிகபட்சமாக இது 1 மார்க்கில் தான் நமக்கு கேட்பாங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன? நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்னது? இட் இஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்போ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சா? ஸோ இட் இஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், ஷார்ட் ரேஞ்ச்டு ஃபோர்ஸ். ஏன்னா புரோட்டான் நியூட்ரான் ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஃபெம்டோ -15 மீட்டர் ரொம்ப கம்மி. அப்போ அது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தானே? எஸ் சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து சார்ஜ் இன்டிபெண்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. சார்ஜ் இன்டிபெண்டன்ட். அப்போது சார்ஜ் இன்டிபெண்டன்ட் அப்படின்னா இது வந்து புரோட்டானாக இருக்கலாம், நியூட்ரானாக இருக்கலாம், இல்லை புரோட்டான் நியூட்ரானாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த சார்ஜ் டிபெண்டன்ட் எழுதிட்டு சின்னதாக ப்ராக்கெட்டில் புரோட்டான் நியூட்ரான், இல்லை புரோட்டான் இல்லை நியூட்ரான் இதை நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா கிரெடிட். ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு மார்க் கொடுத்துருவாங்க. 3வது பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் பிகாஸ் இட் கீப் ஆன் ரிவால்விங் இல்லையா? எனக்கு அந்த நியூக்ளியஸில் கூட அந்த புரோட்டான் நியூட்ரான் ஒரு இடத்துல இருக்குமா? இல்லை, இட் கீப் ஆன் மூவிங். எனக்கு அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அப்படின்னு எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ என்னுடைய மூவ்மெண்ட் வந்து எப்போவுமே இருக்குன்றதுனால அதை நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இதை ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இது எல்லாமே. ஓகே, அதே மாதிரி ஸ்பின் டிபெண்ட். இப்போ தான் சொன்னேன், அது நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ், இட் கீப் ஆன் மூவிங். அப்போ வந்து அது ஸ்பின் டிபெண்ட், அது மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இட் இஸ் அ ஸ்பின் டிபெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் வந்து மேண்டேட்ரி எழுது. இந்த 4 பாயிண்ட்டை கம்பல்சரி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கம்பல்சரி எழுதுனாவே நமக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. இதை தாண்டி நமக்கு இன்னும் 2 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் 5th பாயிண்ட்டும் 6th பாயிண்ட்டும் சொல்கிறேன். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, we know that it is very small இல்லையா? அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம அட்ராக்ஷன் அண்ட் தென் ரிப்பல்ஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அட்ராக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா when your distance is more than 0.8 Fermi meter, and repulsion எப்போ நடக்கும்னு பார்த்தா when it is less than 0.8
ஃபெர்மி மீட்டர். இந்த இடத்துல அதாவது this is the distance between the nucleus and the nucleons. சரியா? ஸோ பி வெரி ஷுர் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னாவே இதில் ஆக்சுவலாக இந்த 6 பாயிண்ட் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இது நமக்கு வந்து அதிகபட்சமாக 3 மார்க்கில் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் 4 எழுதுனாவே யூ வில் கெட் 2 மார்க். அந்த டயக்ராமுக்கு 1 மார்க். சரியா? நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிப்பல்ஷன்னா என்ன, அட்ராக்ஷன்னா என்னென்னு யூ ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ். சரியா? ஸோ இதுக்கு மொத்தமாக 3 மார்க் ஆன்சர். இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க். சரியா? இப்படி தான் வந்து டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் கரெக்ஷன் பண்ணும்போது. தி ஒன்ட் ரைட் எவ்ரி திங். தி ஒன்ட் ரைட் பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அந்த சீனே இருக்காது. ஜஸ்ட்டு கீ பாயிண்ட். சில நேரங்களில் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது ஒருவேளை கீ பாயிண்ட்டையும் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்களோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆன்சர் கீழே என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே டிட்டோ இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், பெருசாக இருக்காது அழகாக. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. இது ரொம்ப 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 ரிப்பீட்டடான 3 மார்க். ரிப்பீட்டட். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். அடுத்து யூ ஹாவ் யுவர் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா நமக்கு சிலபஸில் கிடையாது. பட் யூ ஜஸ்ட் நோ எனக்கு வந்து ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஹீலியம் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம ப்ரீவியஸாக நான் எழுதியிருந்தேன் இல்லையா, ஹீலியம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகும். பீட்டா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பொசிட்ரான் இல்லை எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். இதுலேயே வந்து பீட்டா வந்து பாசிட்டிவ் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பீட்டாவில் நெகட்டிவ் டிகேன்னு ஒன்று இருக்குது. அதுதான் எனக்கு வந்து இந்த பொசிட்ரான் வந்து எனக்கு கிடைக்கும். விச் இஸ் எனக்கு அந்த நியூட்ரான் தான் இங்கே மேட்டர். இங்கே நியூட்ரான் வந்து எனக்கு என்ன ஆகும்னா அதிகமாகும், இங்கே நியூட்ரான் வந்து எனக்கு கம்மியாகும். இங்கே லெஸ் ஆகும். அதனால் நம்ம ஆட் பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே அதிகமாகும், அப்போ நான் எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும் குறைக்கிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். காமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரேடியேஷன் தான். ரைட்? ஸோ ரேடியேஷன் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் தட் மச் பிக் ஒன் டு ரிமெம்பர். காமா இதெல்லாம் ரைட். இப்போ நம்ம வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கூட நமக்கு வந்து சிம்பிளான ஒரு டேர்ம் தான். நமக்கு வந்து இதுவுமே நமக்கு வந்து டாப்பிக்கில் கிடையாது. பட் ஜஸ்ட் நோ இது வந்து என்னென்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியை பெருசாக நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அன்ஸ்டேபிள் நியூக்ளியை உங்களுக்கு தெரியுமே, இட் இஸ் வாட்? ஹெவியர் நியூக்ளியை. ஹெவியர் நியூக்ளியை தான் அன்ஸ்டேபிள் நியூக்ளியை. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய மாஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 170. அப்போ இதுக்கு எனர்ஜி ரெக்வயர்டு வந்து 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்? அன்ஸ்டேபிள். அந்த அன்ஸ்டேபிளாக நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி பார்த்தா நம்ம வந்து அந்த யுரேனியம் இதுதான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர்லாம் நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். சரி, அதெல்லாம் நம்ம வந்து காமனான ஒரு டேர்ம் தான். இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வில் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஐ டாட் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு எனக்கு வந்து அந்த நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது லைட்டர் டு ஹெவியர் அப்படின்னா ஃபியூஷன், ஹெவியர் டு லைட்டர் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிஷன். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஐ வில் கிவ் ஹிண்ட். இந்த ஆன்சரை வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த பைண்டிங் எனர்ஜி கர்வில் என்னுடைய மாஸ் நம்பர் கிரேட்டர், என்னுடைய மாஸ் நம்பர் லெஸ்ஸர் அப்படின்னு நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை பார்த்தோம். லைட்டர் இருக்கும், ஹெவியர் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது, அப்புறம் கம்பைன் ஆகுது. ஹெவியர் டு லைட்டர், லைட்டர் டு ஹெவியர். அந்த பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க. அடுத்து ரைட் எனி ஒன் ஈக்குவேஷன். ரைட் எனி ஒன் ஈக்குவேஷன். எந்த இது கேட்டாலும் எதனா ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். இதுதான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலி எழுதணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேபிளாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், அன்ஸ்டேபிளாக மாற்றிடுவோம். ரைட்? யுரேனியம் 235 நான் என்ன பண்ண போகிறேன், அன்ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு ஒரு நியூட்ரான் இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது அன்ஸ்டேபிளாக மாறிடுது. ரைட்டா? ஸோ அன்ஸ்டேபிளாக இது வந்து ஃபிஷன். ரைட்? இது வந்து ஃபிஷனில் நடக்கிறது. அன்ஸ்டேபிளாக ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகுதில்ல, ஃபிஷனில் நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு எனக்கு வந்து பேரியம் ப்ளஸ் கிரிப்டான் இது வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது வித் 3 நியூட்ரான். ஓகே, வித் 3
நியூட்ரான் வந்து எனக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐ நோ இட் இஸ் ஹார்ட், பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் யூ ஹேவ் நோ ஆப்ஷன், ரைட்? இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த எக்ஸாம்பிள் தான் நான் எப்போவுமே பசங்களை எழுத சொல்லுவேன், ஸோ தட் ஐ கேன் ரிமெம்பர் திஸ். ஸோ நீங்களும் வந்து மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் திஸ் வேல்யூஸ் ஆல்சோ. மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய ஃபிஷன், ஏன்னா இது வந்து ஹெவியர், இது வந்து ஹெவியர் இல்லையா? ஹெவியர் என்ன ஆகுது, லைட்டராக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது, ரைட்? ஃபியூஷன் வந்து ஒன்றுமே இல்லை, நமக்கு சன் இதில் எனக்கு ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகும், அவ்வளோதான், ரைட்டா? ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஹீலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு மேட்ரே கிடையாது, ஹீலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வித் கியூன்றது எனர்ஜி, கியூன்றது எனர்ஜி. ஸோ அப்போ அந்த எனர்ஜின்றது என்ன, அதுதான் இ எம்சி ஸ்கை, ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? ஏதோ ஒரு ஈக்குவேஷன் பெட்டர் நீங்கள் இது எழுதுனா ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதுதான் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ், ஓகே? ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சது. வெயிட், டோன்ட் லீவ், வெயிட். செமிகண்டக்டர், ஓகே? ஸோ இது வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர், ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். செமிகண்டக்டர் சாப்டர். இந்த செமிகண்டக்டரில் வந்து நீங்கள் மேஜராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இது டைப்ஸ் மட்டும் முடிஞ்சது. இந்த டைப்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து மேட்டர். அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செமிகண்டக்டரை மேஜராக நம்ம ரெண்டு டைப்பில் தான் நம்ம பிரிக்க போகிறோம். ரெண்டே டைப்பு தான். ஒன்று எனக்கு வந்து நேச்சுரலாக நடக்கிறது, இன்னொன்று வந்து எனக்கு வந்து லைக் வி ஆர் மேக்கிங் இட் ஆர்டிஃபிஷியலி. அப்போ அப்படி சொல்லும்போது என்னுடைய டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டரை நம்ம பேசிக்காக எலிமெண்டல் செமிகண்டக்டர் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் செமிகண்டக்டர். ஐ ரிப்பீட், எலிமெண்டல் செமிகண்டக்டர் followed by compound semiconductor. சரியா? இந்த எலிமெண்டல் செமிகண்டக்டர்னா அப்படின்னா என்ன சார், ரொம்ப இதுவா அப்படின்னா எனக்கு பேசிக் ஓர் பேசிக் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று சிலிக்கான், இன்னொன்று ஜெர்மானியம். காம்பவுண்ட்னா நம்ம உருவாக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அப்படின்றது நேச்சுரலி அக்கரிங் ஒன் இல்லையா? இந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் திங்ஸ். இப்போ அயன் கூட அலாய் நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பண்ணுறது தானே. வி ஆட் 2 or 3 components to which mean depends upon the usage இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு அயன் வந்து துரும்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம், அந்த மாதிரி தான். அப்போ எனக்கு பியூராக இருக்கிறது என்னுடைய எலிமெண்டல் செமிகண்டக்டர், இம்பியூராக இருக்கிறத காம்பவுண்ட் செமிகண்டக்டர் சொல்லுவோம். இதில் தேர் ஆர் சர்டின் டைப்ஸ் ஆல்சோ. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இந்த கேலியம் அர்சனிக், அப்புறம் இண்டியம் பாஸ்பரஸ் இதை நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். இந்த லைட் செல்லெல்லாம் நமக்கு வந்து இருக்கும். ஒன்றும் இல்லை, எலிமெண்டல் செமிகண்டக்டர் அண்ட் தென் காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் மெட்டீரியல்ஸ், ஓகேவா? மெட்டீரியலை பேஸ் பண்ணி இருக்கிறது. இதையே வந்து இன்னொரு டைப்ஸில் நம்ம சொல்லுவோம் பேஸ்ட் அப்பான் சார்ஜஸ். சார்ஜஸை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பை நம்ம சொல்ல போகிறோம். சி ஐ won't go with the ஆர்டரில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த ஆர்டர்லேயே போங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்ரின்சிக் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம ரெண்டு டைப்பில் பிரிக்கிறோம். இன்ட்ரின்சிக் similar to elemental pure, extrinsic similar to compound which is impure. சேம் தான், இதுதான் காம்பவுண்ட், இது வந்து எலிமெண்டல். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இன்ட்ரின்சிக்கை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம், we don't. ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக்கை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருமே நமக்கு ரெண்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர்னும், இன்னொன்று வந்து
பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லியிருப்பாங்க. என் அப்படின்றது கீப் இன் மைண்ட் நெகட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் பி டைப் பாசிட்டிவ், விச் மீன் என்னுடைய பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. இங்கே பாசிட்டிவ் நம்ம புரோட்டான்னு சொல்ல மாட்டோம், ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பேஸ்ட் அப்பான் மெட்டீரியல் நம்ம செமிகண்டக்டரை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று எலிமெண்டல், இன்னொன்று காம்பவுண்ட். பேஸ்ட் அப்பான் சார்ஜஸ் என்னுடைய செமிகண்டக்டரை 2ஆக பிரிக்கிறோம், இன்ட்ரின்சிக் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு யுவர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ரெண்டுமே சரிசமமாக இருக்கும், பியூர். இம்பியூரில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது, அதாவது என் டைப் அண்ட் தென் பி டைப் இருக்குது. என் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பி டைப்பில் ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இவ்வளோதான். சின்ன ஹிண்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். வி ஹாவ் இந்த வேலன்ஸ் பேண்டு, இந்த கண்டக்ஷன் பேண்டு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற டயக்ராம் வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து கண்டக்ஷன் பேண்ட் தென் வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு 2 இருக்குது. இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்டு எப்படி இருக்குது பாருங்கள், ஓவர்லேப்பில் இருக்குது, ஓவர்லேப் ஒட்டி இருக்குது. இது செமிகண்டக்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது, இன்சுலேட்டரில் நல்லாவே கேப் இருக்குது இல்லையா. இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆல்வேஸ் எம்டி தான். ஐ ரிப்பீட், கண்டக்ஷன் பேண்ட் 99% எம்டியாக தான் இருக்கும். வேலன்ஸ் பேண்ட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆக்கியபைடு வித் எலக்ட்ரான்ஸ். இது எப்போவுமே வந்து எம்டியாக இருக்குது, ஆக்கியபைடு வித் எலக்ட்ரான் தான், எலக்ட்ரான்ஸ், ரைட். அப்போ எனக்கு கண்டக்ஷன் பேண்டில் வேலன்ஸ் பேண்டில் இருந்து தான் எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஐ ரிப்பீட், வேலன்ஸ் பேண்டில் இருந்து தான் கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தட் வி கிளாசிஃபை இன்ட்ரின்சிக் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக். இப்போ இந்த இடத்துல இந்த டயக்ராமில் என்ன சார் சொல்ல வர்றாங்க, என்னுடைய கண்டக்டர் இருக்குது, செமிகண்டக்டர் இருக்குது, இன்சுலேட்டர் இருக்குது. அந்த பர்பிள் கலரில் 1 EV அப்ராக்சிமேட்லி, இன்னொன்று வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கே. கண்டக்டரில் ஏன் சார் இல்லை? அதாவது என்னுடைய கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஓவர்லேப்பில் தான் இருக்குது. அப்போ அது ஃப்ரீயாக மூவ் ஆகும். கண்டக்ஷனில் இருந்து வேலன்ஸுக்கும், வேலன்ஸில் இருந்து கண்டக்ஷனுக்கும் ஈஸியாக இட் கேன் மூவ். அப்போது இந்த இடத்துல செமிகண்டக்டரில் பாருங்கள், வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப் இருக்குது. அதே தான் இன்சுலேட்டர்லேயும். ஆனால் அந்த கேப்பினுடைய டிஸ்டன்ஸை பாருங்கள். செமிகண்டக்டரில் பக்கத்தில் இருக்குது வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும். இன்சுலேட்டரில் நல்லாவே பெருசாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது இன்சுலேட்டரில். அப்போது ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டரில் 1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாவே போதும், 1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாவே போதும். ஆனால் இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கணும். ஆனால் அவ்வளோ கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? அது பேர்ன் ஆகிடும், இட் ஓன்ட். ஸோ அது வந்து இன்சுலேட்டர். செமிகண்டக்டரில் நமக்கு இவ்வளோ கொடுத்தாவே போதும். பட் இந்த இடத்துல யூஆர் கோயிங் டு யூஸ் அ ப்ராப்பர் டேர்ம். இதில் இருக்கிறத யூஸ் பண்ணாமல் யூ கோ வித் என்னுடைய செமிகண்டக்டரில் யூஆர் கோயிங் டு கிவ் யுவர் எனர்ஜி லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட், ரைட்? இது வேண்டாம், லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். இதில் வந்து பார்த்தாக்கா என்னுடைய எனர்ஜி வந்து கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்கள் கொடுக்கணும், கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இஜி அப்படின்றது என்னென்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஜி அப்படின்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப், அதுக்கு பேர். அந்த ரெண்டுத்துக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நமக்கு வந்து மேஜர்.
சார் இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் அந்த ஹோல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வாங்க. எலக்ட்ரான் வந்து நீங்கள் நெகட்டிவ்னு சொல்லிங்க, ப்ரோட்டானை வந்து நீங்கள் விச் மீன் அந்த ஹோல்ஸை வந்து பாசிட்டிவ்னு சொன்னீங்க. அது எப்படி? இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வேர் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இதை பற்றி நம்ம பேசணும். அந்த கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கண்டக்டருக்கு வந்து என்னுடைய எனர்ஜி நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, வெரி லெஸ், ரைட், வெரி லெஸ் எனர்ஜி. எது? ஃபார்பிடன். அதே வந்து என்னுடைய இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் யூ ஆர் கோயிங் டு கிவ் சர்டன் எனர்ஜி ஹியர், ரைட்டா? இது வந்து செமிகண்டக்டர் லெஸ் தென் 3 electron volt, இது வந்து கிரேட்டர் தென் 3 electron volt. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல we are coming to the next one which is, இப்போ எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் எலக்ட்ரான். இப்போ இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னா இது நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வேற ஒரு இடத்துல மூவ் ஆயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வேற ஒரு இடத்துல இங்கே எலக்ட்ரான் மூவ் ஆயிடுச்சு, அங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்த எலக்ட்ரான் இல்லை, அப்போ இங்கே கேப். அப்போ நீங்கள் எப்படி அசீம் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரான் இருக்கும்போது நெகட்டிவ் இல்லையா, எலக்ட்ரான் இருக்கும்போது நெகட்டிவ். இப்போ அங்கே எலக்ட்ரான் இல்லை, அங்கே நெகட்டிவ் இல்லைன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு தானே அர்த்தம். ஐ ரிப்பீட், எலக்ட்ரான் இருந்தால் அது நெகட்டிவ், அங்கே எலக்ட்ரான் இல்லைன்னா அங்கே நெகட்டிவ் இல்லை, அப்போ அது பாசிட்டிவ் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது வாட் ஹியர் தே ஆர் அஸ்யூமிங், தே ஆர் அஸ்யூமிங் எனக்கு எலக்ட்ரான் மட்டும்தான் மூவ் ஆகுது, ஹோல்ஸ் மூவ் ஆகலை. ஸோ வாட் தேர் ட்ரைங் டு சே அப்படின்னா, எனக்கு இங்கே கேப் இருக்கிறதுனால தானே எலக்ட்ரான் மூவ் ஆகுது. ஓகேவா? பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எனக்கு அங்கே கேப் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்போது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆனதும் இங்கே கேப் வந்துருச்சு. இட் அஸ்யூம்டு தட் எனக்கு இங்கே கேப் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்போது வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், எனக்கு இந்த எலக்ட்ரானும் இந்த ஹோல்ஸும் கீப் ஆன் மூவிங், எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கு, ரைட்? ஸோ அதை தான் எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா என்னுடைய ஹோல்ஸும் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, என்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு யுவர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஹோல்ஸு கண்டக்ஷன் பேண்டில் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் விச் மீன் எனக்கு ஹோல்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் எவ்வளோ இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். சரி, ஐ ரிப்பீட், இது என்னுடைய கண்டக்ஷன் பேண்ட், ஓகே, சிபி. இது என்னுடைய வேலன்ஸ் பேண்ட், விபி. இப்போ இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரான் வந்து நிறைய இருக்குப்பா, நிறைய எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு லைனில் 4 தான் இருக்கணும், நாட் மோர் தென் 4. ஐ ரிப்பீட், நாட் மோர் தென் 4. ஏன் சார்? ஏன்னா எனக்கு செமிகண்டக்டருக்கும் ஜெர்மானியமுக்கும் என்னுடைய வேலன்ஸ் வந்து 4 தான், சரியா? அதனால் அது 4 தான் இருக்கணும், ஒரு லைனில் 4 மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே வந்து அந்த கேப் இருக்குது. அதே மாதிரி மேலே நான் கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிறேன், இங்கே இங்கே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. இப்போ இந்த வேலன்ஸ் பேண்டில் மொத்தம் எத்தனை கேப் இருக்குதுன்னு பார்த்தா 4 கேப் இருக்குது. அப்போ அங்கே 4 கேப்புனா இங்கே 4 எலக்ட்ரான் வந்து இருக்குன்னு அர்த்தம், சரியா? இதை தான் என்னுடைய இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் என்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு யுவர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னுடைய இன்ட்ரின்சிக்கில், சரியா? என்னுடைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி சேம், which is equal to Ni, intrinsic, and intrinsic semiconductor. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றத நம்ம பியூர்னு சொன்னோம். we won't use most of the cases. எதுக்கு சார்? ஏன்னா இதோடைய கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதாவது கண்டக்டிவிட்டி கம்மியாக இருந்தால் நம்ம எப்படி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ண முடியும்? கண்டக்டிவிட்டி இஸ் வெரி லெஸ். கண்டக்டிவிட்டி லெஸ் அப்படின்னா என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை யூஸ் பண்ணாமல் வி கோ ஃபார்
எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு போகும். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பியூர், இட் இஸ் நாட் பியூர் லைக் இன்ட்ரின்சிக். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து எங்கே இருந்து வந்ததுன்னா பியூர் செமிகண்டக்டரில் இருந்து. அப்போது intrinsic semiconductor is converted into extrinsic semiconductor by adding impurity. By adding impurity. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பை ஆடிங் இம்பியூரிட்டி. அந்த ப்ராசஸுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டோப்பிங். இப்போ நமக்கு வந்து சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸு 4 தான் இல்லையா? இதனுடைய வேலன்ஸ் வந்து 4 தான் இதோடைய வேலன்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4 தான் வேலன்ஸ். அப்போ இதுக்கு க்ளோஸராக இருக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 5 இல்லைன்னா வந்து 3. இந்த 4க்கு நெருக்கமாக இருக்கிற நம்பர் இது 2 மட்டும்தான், 5 இல்லைன்னா 3. இந்த 5 அப்படின்றத நம்ம ட்ரை வேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 3ன்றது 5 அப்படின்றத பென்டா வேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பென்டா வேலண்ட். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், நம்ம கோல்டு அப்படின்னு சொல்லும்போது 24 கேரட் கோல்டு, அதுக்கப்புறம் 22 கேரட் கோல்டு. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன டைப் ஆஃப் கோல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது 22 கேரட்டு தான் இருக்கும். 24 கேரட்டில் அதிகபட்சமாக இருக்காது. ஓகேவா? அப்படி 24 கேரட்டில் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அது வந்து ஆர்னமெண்ட்ஸாக இருக்காது. ஏன்னா 24 கேரட்டில் ஆர்னமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப், ஒரு கோல்டு பிஸ்கெட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு 24 கேரட்டில் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ செயினில் இருக்கிற மாதிரியோ, ரிங்கில் இருக்கிற மாதிரியோ, பிரேஸ்லெட்டில் இருக்கிற மாதிரியோ, ஹியரிங்கில் இருக்கிற மாதிரியோ டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப பியூர், உடஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது இது இப்போ இம்பியூராக மாறிடும். இம்பியூரிட்டியை ஆட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல 24 கேரட் 22 கேரட்டாக மாறிடும். இப்போ இந்த 22 கேரட்டாக மாறும்போது யூ கேன் மேக் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ஷேப். ஆர்னமெண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்? ஆர்னமெண்ட்ஸ் வந்து இதில் நமக்கு வந்துடும். ஆர்னமெண்ட்ஸ் இதுதான் நமக்கு கோல்டு, விச் மீன் லைக் ரிங், செயின், பிரேஸ்லெட், ஹியரிங், என்னென்னமோ இதெல்லாம் 24 கேரட். அதனால தான் அதை 916ன்னு சொல்லுவாங்க, கேடிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன 916 அப்படின்னா 91.6% மட்டும்தான் அதில் கோல்டு இருக்குன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. 916 அப்படின்னா 91.6 கோல்டு இருக்குது அவுட் ஆஃப் 100%. அப்போ மிச்சம் என்ன சார்? காப்பர், இந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியலை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது இம்பியூராக மாறிடுது. அந்த இம்பியூர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த பியூர் தான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அப்போ பியூர் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. எக்ஸ்ட்ரின்சிக்கை தான் சார் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம். அப்படி எப்படி கம்பேர் பண்ணுறோம் பாருங்க. அப்போது பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் விச் இஸ் நத்திங் பட் 24 கேரட், அதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. 22 கேரட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து இம்பியூர், வேர் வி ஆர் ஆடிங் சம் இம்பியூரிட்டி. அந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறது 2 டைப்பில் ஆட் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்ரைவேலண்ட், இன்னொன்று வந்து பென்டாவேலண்ட். ட்ரைவேலண்ட் அண்ட் தென் பென்டாவேலண்ட். ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 3 வேலன்ஸ். இமேஜின் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. எனக்கு வந்து ஒரு 4 ரூம் இருக்குது. அதாவது ஹோட்டல் போகிறீங்க, ஃபேமிலியாக எல்லோரும் ட்ரிப்பு போகிறாங்க. நிறைய பேர் லைக் இந்த மே மந்த்து தான் நிறைய பேர் ட்ரிப்பு போவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இமேஜின் ஒரு ஹோட்டலுக்கு ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து போகிறாங்க. அதில் வந்து 4 ரூம் மட்டும்தான் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த ஹோட்டலில் 4 ரூமு தான் வேக்கண்ட்டாக இருக்குது. 2 கேஸை நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் 1, கேஸ் 2. நல்லா பாருங்கள். கேஸ் 2. இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலி தான் வர்றாங்க. கேஸ் 1ல் 3 ஃபேமிலி வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது? 4 ரூம் வேக்கண்ட்டாக இருக்குது சார். அப்போது இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடும், இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடும், இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடும். ஒரு ரூம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஏன்னா 3 ஃபேமிலி தானே வந்திருக்காங்க. இப்போ கேஸ் 2 வச்சுக்கலாம். கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா
1 2 3 4 5 ஃபேமிலி வர்றாங்க. இப்போ 5 ஃபேமிலி வரும்போது இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணிக்கும், இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணிக்கும், இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணிக்கும், இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிடும். இப்போது 3 ஃபேமிலி வரும்போது ஒரு ரூம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஐ ரிப்பீட், 3 ஃபேமிலி வரும்போது ரூம் வந்து 1 எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? 5 ஃபேமிலி வரும்போது ஒரு ஃபேமிலியே எக்ஸஸாக இருக்குது. ஃபேமிலியே எக்ஸஸாக இருக்குது. இப்போ இந்த ஃபேமிலியை கன்சிடர் ஆஸ் எலக்ட்ரான், இந்த ரூமை கன்சிடர் ஆஸ் ஹோல்ஸ். அப்போ இதில் கேஸ் 1ல் ஹோல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஐ ரிப்பீட், ஃபேமிலி 3 வரும்போது, அதாவது 3 எலக்ட்ரான் வரும்போது ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது. 5 எலக்ட்ரான் வரும்போது ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஒரு எலக்ட்ரான் இது எக்ஸஸாக இருக்குது, எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டமில் நடக்கிறது. கேஸ் 1 தனியாக, கேஸ் 2 தனியாக. இப்போது இதுதான் பென்டாவேலண்ட்ன்றது 5 ஃபேமிலி, ட்ரைவேலண்ட் அப்படின்றது 3 ஃபேமிலி. இந்த ட்ரைவேலண்ட் வரும்போது எனக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஹோல்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ். இது பி டைப் செமிகண்டக்டர். ரைட்டா? ட்ரைவேலண்ட்ன்றது பி டைப் செமிகண்டக்டர். இதில் பாருங்கள் 5 ஃபேமிலி வர்றாங்க, ஒரு ஃபேமிலி எக்ஸஸாக இருக்குது, நெகட்டிவ் எக்ஸஸாக இருக்குது, எலக்ட்ரானில் நெகட்டிவ். அப்போ அது என் டைப் செமிகண்டக்டர். அவ்வளோதான்ப்பா. அப்போ பி டைப் அண்ட் தென் என் டைப் சொல்லும்போது என்னுடைய பி டைப்பில் பாசிட்டிவ், அதாவது ஹோல்ஸ். என் டைப் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும். அப்போது பென்டாவேலண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, ட்ரைவேலண்ட் அப்படின்னா ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அப்போ இந்த பென்டாவேலண்ட் ட்ரைவேலண்ட் அப்படின்றத வச்சு தான் நம்ம என்னுடைய எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பி டைப் செமிகண்டக்டர்னும் என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறேன். அப்போ என் டைப் எப்போ பாசிபிள் ஆச்சு? பென்டாவேலண்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து என் டைப் செமிகண்டக்டர் வந்து கிடைக்குது. என் டைப் செமிகண்டக்டர் வந்து கிடைக்குது பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு? எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கம்பல்சரி ஆன்சர் வருதுன்னா பெரும்பாலும் இந்த ஆன்சர்ஸ் தான் வரும். சரியா? யூ ஹாவ் யுவர் கண்டக்ஷன், யூ ஹாவ் யுவர் வேலன்ஸ் பேண்ட். நமக்கு என்ன தெரியும்? கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் சொல்லும்போது வேலன்ஸ் ஆல்வேஸ் ஆக்குபைட் வித் எலக்ட்ரான், கண்டக்ஷன் இஸ் ஆல்வேஸ் 0, எம்டி. இப்போ எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது. இதில் என் டைப்புக்கும் பி டைப்புக்கும் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. கீப் இன் மைண்ட் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். அப்போது இந்த இடத்துல இந்த டாட்டடாக நீங்கள் வரைஞ்சாலும் சரி, இல்லை எலக்ட்ரான் மாதிரி டாட்டடாக வரைஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். டாட்டட் வரையும் போது இந்த இடத்துல என்னுடைய டோனார் லெவல் இங்கே இருக்கும். என் டைப்பில் என்னுடைய டோனார் லெவல் இருக்கும். ஐ ரிப்பீட் அகெயின், என் டைப்பில் டோனார் லெவல் இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் எப்படி சார் எழுதணும்? இந்த டயக்ராம் வரைய போகிறீங்க, இந்த பென்டாவேலண்ட்டை ஆட் பண்ணுறீங்க, என் டைப்பில் எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது, அதில் டோனார் லெவல் இருக்கும். பி டைப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து 3 மார்க்கு. ஓகே, அது 1.5 மார்க், இது 1.5 மார்க். பி டைப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணுறீங்க. ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஹோல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்போது இதனுடைய எனர்ஜி பேண்டு பாருங்கள், என்னுடைய கண்டக்ஷன் பேண்ட், என்னுடைய வேலன்ஸ் பேண்ட். கண்டக்ஷன் பேண்டை பொறுத்த வரைக்கும், வேலன்ஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பி டைப்பில் யூ வில் ஹாவ் அக்செப்டார் லெவல். அக்செப்டார் லெவல் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அக்செப்டார் லெவல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். சார் இந்த என் டைப்பு பி டைப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு சார், ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணால் எனக்கு வந்து பி டைப்புனும், பென்டாவேலண்ட் ஆட் பண்ணால் எனக்கு என் டைப்புன்னு தெரிஞ்சிருச்சு சார். பிகாஸ் எனக்கு ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணும்போது ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது, பென்டாவேலண்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது, அதில் கிளியர் சார், நோ டவுட். பட் இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வரையும் போது எனக்கு கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்டு நான் வரைஞ்சிடுவேன். ஆனால் இதில் எது சார் அக்செப்டர், எது சார் டோனர்? டோனர் மேலே வருமா கீழே வருமா, அக்செப்டர் மேலே வருமா கீழே வருமானது கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன். ரொம்ப சிம்பிள் ஐடியா சொல்லுவா. இப்போது நம்ம டொனேட் பண்ணுறோம், டொனேட் பண்ணுறத ஒருத்தங்க வாங்குவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வாங்குறவங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஓகே, வாங்குறவங்க எப்போவுமே கீழே தான் இருப்பாங்க, கொடுக்குறவங்க எப்போவுமே மேலே தான் இருப்பாங்க. அப்போ டோனார் டொனேட்
ஓகே. டோனார், டொனேட், அப்போ அது மேலே தான் இருக்கும். வாங்குறவங்க அக்செப்டார் கீழே தான் இருப்பாங்க. சிம்பிள் ஹிண்ட். அப்போ அக்செப்டார் லெவல் கீழே இருக்கும், டோனார் லெவல் மேலே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் எனர்ஜி பேண்ட் டயக்ராம், ரைட், ஃபார் இது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் என் டைப்புக்கும் பி டைப்புக்கும் இருக்கிறது. சரியா? ஸோ பி வெரி 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 காஷியஸ் அபவுட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதுக்கு அந்த எனர்ஜி லெவல் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.01 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு த கண்டக்ஷன் பேண்ட். இந்த இடத்துல வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்தில் என்னுடைய அக்செப்டார் லெவல் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதனுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0.01லேருந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டில் இதனுடைய எனர்ஜி வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 கெல்வின், 0 கெல்வின் நாட் ஓகே. ஓகே, இது வந்து நமக்கு தெரியும் எனர்ஜி பேண்ட் கேப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் என்னுடைய கிரேட்டர் தென் 0 கெல்வின். ஏன்னா லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு கம்ப்ளீட்டாக இன்சுலேட்டராக மாறிடும், எனக்கு எலக்ட்ரான் ஹோல்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் பிகேம்ஸ் எக்ஸாக்ட்லி as a insulator. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 கெல்வின். ஸோ இதுதான் கண்ணா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா we will go with PN junction. ஸோ PN junction ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் you will have your half wave rectifier and full wave rectifier. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த half wave rectifier, full wave rectifier, PN junction, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் முடிச்சுட்டு then we will directly jump into இது dual nature. ஸோ dual natureக்கு நம்ம போயிடுவோம். ஸோ dual nature முடிஞ்சதுன்னா we have only one chapter which is your wave optics. அதுக்கப்புறம் ஃபுல்லாக will discuss problems. Thank you so much for joining the session. Thank you.